Hi friends, welcome to your tasty kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டை தொக்கு, எக் தொக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பாப்போம். Friends, கடாயில ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை. இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கறி வகைங்களுக்கு எப்படி வெங்காயம் வதக்குவோமோ அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவைன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் ஒரு 6 மீடியம் சைஸு தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தோடு ஒரு 2 தக்காளி அதிகமாக இருக்கணும், அப்போ தான் தொக்குக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ரெண்டுத்தையும் நல்லா தக்காளி கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா பியூரியாக இருக்குது. நீங்கள் பொடிசாக கூட தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்குக்கு நல்லா சுண்டி வந்தால் தான் முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டைம் குக் பண்ணுறவங்க மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அடி பிடிச்சிரும். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தக்காளியில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா குக் பண்ணணும். இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு. பாருங்கள், ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க 6 முட்டையை லைட்டாக கத்தியில் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவு வெளியே வந்துடும். அதனால் லைட்டாக கீறிட்டு நம்ம 6 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை முட்டை இருக்குதோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் வசதிக்கு ஏற்ப. கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஹை ஃப்ளேம் வைங்க, ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காகி ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.